வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டால், சில பேருக்கு முனி, ரத்த கட்டளை, பேய் பிசாசு, குட்டிச்சாத்தான் உடம்புல ஏறி உயிர் பறிக்கிற அளவுக்கு கொண்டு போய்விடும். அப்படியேப்பட்ட நண்பர்களுக்கு இந்த மந்திரம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இது கருமந்திரம். இந்த பதிவு நல்லா கவனிங்க. இது முக்கியமான பதிவு. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த பூஜை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால், ஒரு அமாவாசை நாளையில் மாலையிலேயோ அல்லது காலை பிரம்ம முகூர்த்திலேயோ பார்த்து இந்த பூஜை பண்ண வேண்டும். இதுக்கு எட்டி பலகை தேவைப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விநாயகருக்கு ஒரு படையில் ஒரு பூஜை போட்டே ஆகணும். இரண்டாவது, உங்கள் குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக ஒரு பூஜை ஒரு படையில் போட்டே ஆகணும். குலதெய்வத்தை மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு சுத்தமான இடத்துல தேர்ந்தெடுங்க. அந்த இடம் உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு இடைஞ்சல் எல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சக்கரம் கடைசியாக தரேன். அந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டிலோ அல்லது காரிய தகட்டிலோ நல்ல பிழை இல்லாமல் அந்த சக்கரத்தை எழுதி வச்சுருங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, எட்டி பலகை மேலே வச்சுட்டு இந்த நான் கொடுக்குற சக்கரம் வரைந்து பன்னீரால் அபிஷேகம் பண்ணுங்க. அதற்கு குங்குமம், சந்தனம் புட்டு வச்சிடுங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, வாழை இலை விரிச்சுக்கோங்க. அதில் பச்சரிசி சாதம், பழம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், மாமிசம், கறி ஏதாவதுங்க வச்சுருங்க. ஆட்டுக்கறி வச்சாலும் பரவாயில்ல, இல்லை கோழி கறி வச்சாலும் பரவாயில்ல. அதெல்லாம் ஆட்டோட ஈரல் சுட்டி வைங்க முடிஞ்சால். வடை, பாயாசம், சாராயம் இல்லை, அதுக்கு பதிலாக சரக்கை வச்சுருங்க. இதெல்லாம் வச்சு கற்பூரம், ஊதுபத்தி காட்டுங்க. இதுக்கு செவ்வரளி பூ வச்சா சிறந்தது. செவ்வரளி கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா, சாமந்தி, ரோஜாப்பூ, மல்லிப்பூ வைங்க. இதெல்லாம் வச்சு கற்பூரத்தை காட்டி பூஜை பண்ணுங்கள். இது 3 நாள் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1008 உருவீதம் பண்ணணும். கண்டிப்பாக அது 3000 மேலே 3024 வர 3 நாளைக்கு மொத்தமாக பண்ணலாம். நீங்கள் அதுக்கு மேலே பண்ணாலும் அது உங்களுடைய இஷ்டம் தான். அதுக்கு மேலேயும் பண்ணலாம். எந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பவர் வரும். எந்த மாலையில் உரு போடணும்னு கேட்டால், கண்டிப்பாக கருங்காலியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஏன்னா கருங்காலிக்கு ரொம்ப ஈர்ப்புத்தன்மை அதிகம். ஸோ அதனால் சீக்கிரம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மலாக உத்திராட்சி மாலை 108 மாலை கொண்ட உத்திராட்சி மாலை வாங்கிக்கோங்க. உத்திராட்சி மாலை சித்தி பண்ணணும். அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்தது நீங்களும் ஒரு பூஜையில் உட்காரக்கூடாது, பண்ணக்கூடாது, தோஷமாயிரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதை காலை மாலை 2 வேளையும் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரம் உங்களுக்கு இது 2 வேளையும் பண்ணால் அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இதை செய்யலாம். யாருக்கு பண்ணணுமோ அவங்கள நான் கொடுக்கக்கூடிய சக்கரை தரையில் வரைந்து அது மேலே பாதிக்கப்பட்டவர்களை உட்கார வைத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அவங்கள வடக்கு நோக்கி உட்கார வைங்க. நீங்கள் தெற்கு நோக்கி தான் உட்காரணும். அவங்க வடக்க பார்த்து உட்காரந்தான் கண்டிப்பாக நீங்கள் தெற்கு நோக்கி தான் உட்கார வைக்கணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வலது கையில் விபூதியை பரப்பிக்காங்க. அதில் தென்னை இருக்குது. அதாவது தென்னை மரத ஓலையோட அந்த குச்சி இருக்கும். அதை எடுத்து அந்த சக்கரத்தை அந்த குச்சியில் உள்ளங்கையில் இருக்கிற அந்த விபூதி மேலே நல்லா ஒரு சக்கரமாக வரைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை, அது சித்தி பண்ண மந்திரத்தை 108 டைம்ஸ் சொன்னால், அந்த 108 டைம்ஸ் சொல்லிவிட்டு அந்த விபூதியை அந்த ஆவி பேய் பிடிச்சவங்க, முனி பிடிச்சவங்க மேலே போட்டால் பயந்து ஓடிடும். பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 6க்கு 6 செப்பு தகட்டிலோ அல்லது காரிய தகட்டிலோ அந்த சக்கரத்தை எழுதி அவங்க இடுப்பில் கட்டி விடுங்க. பெண்களாக இருந்தால் அவங்க கழுத்தில் செயின் போட்டிருப்பாங்க, அந்த செயினில் கட்டி விடுங்க. அவ்வளோதான், எல்லாம் சரியாகிவிடும். ஜென்மத்துக்கு ஏவல், பில்லி, சூனியா இவங்களை கண்டால் 5 நடுங்கும். கிட்டவே அண்டாது. எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கான். உங்களுக்கு ஏதாவது டவுட் தேவைப்பட்டால், டவுட்டாக இருந்தது, இது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒன் டைம் நான் சொல்லிடுறேன். கடைசியாக ஃபோன் நம்பர் தரேன், சக்கரத்தையும் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.